அறுத்துக்கிறா மேடம். கையை துரத்தி தான் விடுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? வீட்டுல வச்சுப்பாங்களா மருமகளா? கைய அறுத்து ரத்தம் வந்து மருந்து வாங்கி போட்டாங்க அந்த கையில. எங்க கிட்ட இவங்க சொன்னாங்க மேடம். எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, சம்பந்தப்பட்டவளே என்னமோ தெரியாம இருக்கிறா, நீ எதுக்கு தலையிடுற, ஏன் உன் குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், தம்பி எனக்கு அட்ரஸ் கேட்குறாங்க, எனக்கு இந்த ஊரில் அட்ரஸ் தெரியாது, இந்தா நீ பேசி சொல்லுடான்னு சொல்லிட்டு சொன்னேன். இவன் பேசினான். இவன் வந்து கூடயே நிற்கிறா. என் ஃபோனு இவங்க பண்ணும் போது என் ஃபோன் இவ தான் வச்சு நிற்கிறா. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இவன் பேசி. சரிம்மா, நான் பேசுகிறேன் இவங்கள்ட்ட. நீங்கள் 3 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு இன்ஸ்டால ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி 2 குடும்பம் 3 குடும்பம் கெட்டு போச்சு. இதெல்லாம் தேவையா? 21 வயசுக்கு இதெல்லாம் ஒரு வயசாமா? 21 வயசுலாம் கல்யாணம் பண்ணுறது வயசா? மனசாட்சியே இல்லையா அவனுக்கெல்லாம்? நிஜமா கேட்குறேன். நான் போய் சொல்லிட்டேன் மேம் எல்லாத்தையும். எப்பவே சொல்லிட்டேன்னா அவனை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சின்ன பையன் தானே அவன். அதுக்கு எனக்கு அவனை வேலைக்கு போக விடாம அவங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில பேசி நான் வேலைக்கு விடாம கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய வச்சுட்டு அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீ எப்படி இருக்கணும்? அவங்க வீட்டுல போய் அவங்களே தவறா பேசினா கூட நீ பொறுத்துக்கிட்டு, சரி நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்னா கொஞ்ச நாள்ல சரியாயிட போறோம். நான் அப்படிதான் போயிட்டு இருந்தேன். இவங்க எப்படின்னாக்கா இப்ப இருக்கவே கூடாது. சண்டை வரப்பெல்லாம் ஏன்னா 50 பேத்துக்கிட்டு போனவோ 100 பேத்துக்கிட்டு போனவோ உனக்கு அவ முக்கியம் நான் முக்கியம் இல்லைன்னா அவங்க அம்மா இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்ப சண்டை வந்தாலும் அதே தான். இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுமா. நீ இன்னைக்கு பயமுறுத்துறா என்ன? அவன் பயந்துக்கிறான். நான் 5 வருஷம் கழிச்சு அவன் ஒரு சரியான ஒரு ஆளா ஆச்சுன்னா அப்புறம் கண்டுக்கவே மாட்டான். அப்படியெல்லாம் ஒன்னா வாழ முடியாதுமா. பாசம் இருக்கணும், ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். நாங்க 2 பேரும் பாசமா இருப்போம். அவங்க அவன்கிட்ட ஒரே நிமிஷம் இல்ல மேம், நாங்க சும்மா ஒரு வாட்டி 4 வாட்டி அவங்க வார்னிங் கொடுத்துட்டேன். 2 வாட்டி டேங்க் மேல குதிக்க போனாங்க, வார்னிங் கொடுத்துட்டேன். ஒரு வாட்டி வீட்டாண்ட கூட்டு போய் விட்டு வந்தேன். சரி அப்பயும் பாவம் பார்த்து கூப்பிட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு மாசத்துக்கு மேலே கிணத்து மேலே நைட்டு 12 மணிக்கு ஏறி நின்றுட்டு கிணத்து மேலே ஏறி நின்றுட்டு நான் சாவ போறேன்னாங்க. நான் எதுவுமே பண்ணல. போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டு சரி நீ செத்துரு, நான் போன ஸ்டேஷனில் போனால் கூட நான் பார்த்து நான் உள்ள கூட நான் போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நீ செத்துருன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்து நான் கம்முன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு கம்முன்னு வீட்டுக்கு திரும்பி வராங்க. எதுக்கு அப்புறம் கிணத்துக்கு போயிட்டு 1 மணி நான் குதிக்க போறேன் சாவ போறேன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். போனாலே போய் அப்படியே செத்தாவும் நான் பிரச்சனைன்னு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன். அதெல்லாம் விடு. அவள் உன் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கா. உன் மேலே வந்து உன்னையே நம்பி வந்துட்டா. அவள் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டா. உனக்கு அவன் மேலே பாசம் இல்லையா? பாசலாம் எல்லாம் இருந்தாச்சு தான் மேம். இந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு பாசம்னா அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பாயிடுச்சு. நீ என்ன தவறு பண்ணுறேன்னு புரியுது அவனுக்கு. இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்க கூடாது மேம். பாசம் இல்லாமல் நான் 4 வாட்டி 5 வாட்டி அவங்களுக்கு அவசரம் வீட்டில் வந்து அம்மா அப்பாட்ட காலில் விழுந்து சரி நான் பண்ண தப்புக்கு வர பிரச்சனை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கூட்டு வந்து வச்சுட்டு இருக்கேன்.